கைஸ் மணி 8:43. இப்போ டோஃபு செய்வது எப்படி? சட்டை வந்து மேலே அயன் பண்ணி தூக்கி எப்படி அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து டோஃபு செய்ய போகிறோம். இது செய்முறை. இது எங்கே போட்டிருக்கு? க்ளீன் வாட்ரு, வார்ம் வாட்டரில் கழுவிக்கணுமா. அடுத்து வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சுடுதண்ணியில் வந்து 4 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும். மில்க் மிக்கீஸ் நல்லா பால் கோவா மாதிரி இருக்குது. பாதி மட்டும் கட் பண்ணிட்டு பாதி எடுத்து வச்சுக்கணும் நாளைக்கு. நல்லா போகணுமா? அதெல்லாம் 4 பேர்த்துக்கிட்ட இருப்போம். பாதி போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறோம். நல்லா இல்லைங்க. ஃபஸ்ட் செகண்ட் டைம்னு வச்சுக்கோங்க. அப்போ இருக்க என்னென்னே தெரியாமல் செஞ்ச டோஃபுனா என்னென்னு இப்போ புக்கில் எல்லாம் படிக்கும்போது டோஃபுனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. போட்டு இப்படி கழுவிக்கிங்க. கட் பண்ணேன், ஆனால் 10 போல் கம்மியாக இருக்குது. அதனால பூராத்தையும் கட் பண்ணிடுவோம். சங்கரான என்னன்னு பார்க்குறாரு. இப்போ வந்து டோஃபோ வந்து வேக வைக்க போகிறோம். வேக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உப்பு, தண்ணி, அவ்வளோதான். இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்குவோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய். ரெடி, ஸ்டார்ட். அது பராக் மார்க் பண்ணுறோமா? இல்லை இங்கே வந்து கற்றுக்கிட்டதா? பேச்சுலர்ஸ் குக்கிங் கற்றுக்கிட்டதா? அதில் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இது ஓடாது. அதனால் இதை வந்து இந்த டம்ளருக்குள்ளே போட்டு இது பூரிக்கட்டை இதை வச்சு நாங்கள் என்ன கடையில் குத்த வேண்டியதான். இது எந்த யூஸ் வரணும் தானே? மிக்சியில் எடுத்தால் பாஸ்ட்டாக நல்லா க்ளீனாக அடிச்சிருக்கும். ஆனால் அதில் எடுத்தால் கொஞ்சம் சக்ஸுக்காக ஏதோ ஒரு டேஸ்ட்டு தான். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டோஃபு ரெடி பண்ண போகிறோம். வச்சுருக்கிறேன். வேக வச்சு வடிகட்டி இடிச்சு போட்ட டோஃபு ரெடி. இடிச்சு போட்ட டோஃபு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, ரைஸ். நைட்டு வச்சது கத்திரிக்காய் புளிக்குழம்பு. டோஃபு எப்படின்னா இருக்கு? சீக்கிரம் டைம் முடி போதா? ஆனஸ்ட் ரிவ்யூ. நல்லா இருக்கா? ஓகே, நன்றி. சாப்பிட்றாரு. ஓகே, பாய். வேலைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு.